ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் முடிவுக்கு வந்த சாண்ட்ரா திவ்யாவோட ஃபைட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2-3 வாரமாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் திவ்யாவும் பயங்கரமாக முடிகிட்டே இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செம்ம சண்டையாக இருக்கும். இவங்க கூப்பிட்ட பா அப்படின்ட்டு சாண்ட்ரா போகிற விஷயங்களும், இவங்களும் வந்து எவ்வளோ மூவ் பண்ணி பார்த்துருப்பாங்க. சாண்ட்ரா கிட்ட நெருங்கி இருக்க மாட்டாங்க. பட் இந்த வாரம் வீக்லி டாஸ்க்கு வந்துட்டு அவங்களுடைய அதாவது விஜய் பரது ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க, இந்த கேமில் தானே பிரிஞ்சிங்க, நீங்கள் உண்மையாக உங்கள் நட்பு இருந்துச்சுன்னா இந்த கேமே உங்களை சேர்த்து வைக்கணும். அதே மாதிரி ஒரு கேமில் வந்துட்டு 3-3 இவங்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாரும் ஜாயிண்ட் ஆகுறாங்க. அப்பயே நினச்சேன், என்னடா இது புதுசு டீமாக இருக்கேன்னு. பிக் பாஸ் சொல்லியிருப்பார் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு. அப்பயே வந்து கொஞ்சம் பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ மனம் விட்டு பேசுகிறாங்க. இங்கே நடந்த விஷயங்களும் குறையும் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி திவ்யா கிட்ட சாண்ட்ரா பேசுவாங்க, சாண்ட்ரா திவ்யா கிட்ட பேசுவாங்க, திவ்யா சாண்ட்ரா கிட்ட அது மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வினோத்கிட்ட ஆக்சுவலாக சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு ஓல்டு சாங்ஸ் தெரியாது, நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி அடிக்கிற கை அணைக்குமா அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் வேற எங்கேயோ போயிட்டார். திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அவர் சுத்தமாக அதை வந்து கண்டுக்கவே இல்லை. சரி, அடுத்த லைன் என்ன வரும் அப்படின்போது அவங்களுக்கு தெரில, அது ஏதோ அணைக்காமலே நெஞ்சம் வலிக்கிறது எதுவும் வந்துச்சு, எனக்கும் பெருசாக தெரியல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஆடும்போது நாங்கள் இங்கே ஃபைன் பண்ணுறதுக்கும் சுற்றி நின்று பயங்கரமாக பேசி கலாச்சிட்டு இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு முன்னாடி திவ்யா கிட்ட பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பேசுகிறாங்க. இவங்கள ஓஹோ அப்படியான்றாங்க. சரி, இவங்க திரும்பவும் ஜாயிண்ட் அடிச்சாங்க வச்சுக்கோங்க, முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா 2 பேரும் சேர்ந்து என்னென்ன அட்டகாசம் பண்ணுவாங்கன்னு, அந்த மாதிரி போகும். ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த 2 பேரும் திரும்ப ஜாயிண்ட்டாக நல்லா இருக்கும்னு. கொஞ்சம் கேம் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 5 வாரம் இருக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இவங்களுடைய முடிவு ஒரு சண்டையும் பார்த்தீங்கன்னா எதுக்காகன்றது தெரியாமல் இருந்துச்சு இல்லையா, அது இப்போ வந்து தெரியல, ஆனால் முடிவுக்கு வருது. ஆனால் அந்த விஷயங்களை வந்து 2 பேரும் இப்போ இதுக்கப்புறம் என்ன இப்போ ஜாயிண்ட் ஆகிட்டாங்கன்னா மனசு விட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ திவ்யா கேட்கலாம், என்னாச்சு, எதுக்காக நீங்கள் கோவப்பட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்னும் போது, இந்த மாதிரி நான் நினச்சேன் அப்படின்னு அவங்களாம் சொன்னாங்கன்னா நம்மளுக்கும் வந்து அந்த விஷயங்கள் தெரிய வரும். ஓ, இதுக்காக தான் வந்துட்டு இவங்க சண்டை போட்டாங்க போல இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா நான் முதலேருந்து சொல்கிறது தான், திவ்யா வந்துட்டு திவ்யா மேலே தப்பு கிடையாது. திவ்யா வந்துட்டு பண்ணணும்னு நினச்சாங்க, ஆனால் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேரணும்னு சொல்கிறாங்க வாய் வழியாக. ஆனால் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லையும் நாமினேஷனும் டைராக கூத்துனது அவங்களோட தப்பு. இந்த பக்கம் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டோட்டலாக சாண்ட்ராக்கு எமோஷனல் ஓட்டானாங்க. அந்த நேரத்தில் இவங்க வந்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி குத்தும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டத்தில் இவங்க கூட சண்டை போட்டாங்க. திரும்ப இணைஞ்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் அந்த விஷயங்களை வெளியே வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்க தனியாக விளையாண்டா நல்லா இருக்குமா, இல்லை 2 பேரும் சேர்ந்து விளையாண்டா நல்லா இருக்குமா? மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.